ஹலோ நண்பா, விண்டோஸ் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஸ்க்ரீன் சேவரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்னி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து ஸ்க்ரீன் சேவரை வந்து உங்களோட விண்டோஸ் 10 லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேனலைஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன் சேவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு நான் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 3D டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதே உங்களுக்கு வந்து பபிள்ஸ், பிளாங்க் இந்த மாதிரி நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் பிளாங்க் சும்மா இருந்தது அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் சேவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எனபிள் ஆகிடும். ஸோ பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இதில் நான் வந்து 3D டெஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸ் 10 இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமை கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய நேமை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆகணும், ஸ்பின் ஆகணுமா, சீசோ ஆகணுமா, மொபைல் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து ஸ்பின் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். இதில் ஃபாண்ட் சைடில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேர் வந்து ஸ்பின் ஆகுது. ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் சேவர் எனபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரிப்பன்ஸ் வேணும், ரிப்பன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல ப்ரிவியூ இருக்குல்ல, ப்ரிவியூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ சூஸ் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தென் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகே அப்ளை அண்ட் ஓகே அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் சேவர் வந்து எனபிள் ஆகிரும். இதே உங்களுக்கு தேவையில்லை இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3D டெஸ்ட் இருக்கும். இதை வந்து நான் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சேவர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து தேவையான பொழுது நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.